வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இந்தியா நிற்கக்கூடாது. அவரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் போராட்டம் குறித்து சமூக வலைதளங்களில் இந்தியா அவதூறு பரப்பக்கூடாது என்று நம் நாட்டுக்கு வங்கதேசத்திலிருந்து புதிய வார்னிங் வந்துள்ளது. வங்கதேசத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் அவாமி லீக் கட்சியின் ஆட்சி நடந்து வந்தது. அந்த கட்சியின் தலைவரான ஷேக் ஹசீனா பிரதமராக செயல்பட்டு வந்தார். கடந்த 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து உயிருக்கு பயந்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் வங்கதேசத்தில் நடந்த மாணவர்கள் போராட்டம்தான். அங்கு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாகி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது. இதையடுத்துதான் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தற்காலிகமாக அடைக்கலம் அடைந்துள்ளார். தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இடைக்கால அரசின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார். இதற்கிடையேதான் ஷேக் ஹசீனாவை மீண்டும் வங்கதேசத்துக்கு இந்தியா அனுப்பி வைக்க வேண்டும், ஷேக் ஹசீனாவை இந்தியா உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அடுத்தடுத்து கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான அமீர் கஸ்ரு மஹ்மூத் சௌத்ரி ஆங்கில நாளிதழுக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது, இந்தியாவும் வங்கதேசமும் சிறந்த அண்டை நாடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பமாக உள்ளது. எங்களின் கட்சியும் இந்தியாவுடன் நட்புறவை தான் விரும்புகிறது. இந்தியா வங்கதேசத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இரு நாடுகளும் நட்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. பரஸ்பர மரியாதை, இருதரப்பு இடையேயான அமைதி, பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றுக்கு இரு நாடுகளின் பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மால் அண்டை நாட்டை ஒருபோதும் மாற்ற முடியாது அல்லவா? இந்த வேளையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டை விட்டு வெளியேறியுள்ள ஷேக் ஹசீனாவை இந்தியா விடுவிக்க வேண்டும். அதேபோல ஷேக் ஹசீனாவின் சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்திய மாணவர்களின் போராட்டம் பற்றி தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவதை இந்தியா நிறுத்த வேண்டும். வங்கதேசத்தில் முக்கிய தலைவர்களை சிறைப்படுத்தியது, வீட்டு காவலில் வைத்து சித்திரவதை செய்வது உள்ளிட்டவற்றை ஷேக் ஹசீனா செய்தார். அது மட்டுமின்றி மோசடி செய்து தேர்தலில் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றார். நாடு முழுவதும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்துள்ளனர். இதனால் வரும் நாட்களில் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு நன்றாக இருக்க ஷேக் ஹசீனாவை இந்தியா வெளியேற்ற வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல வெளிநாடுகள் சந்தேகம் கிளப்பின. ஆனால் இந்தியா மட்டும் ஷேக் ஹசீனாவின் பக்கம் நின்றது. நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்க மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் மக்களுக்கு எந்தவித அடிப்படை உரிமைகளையும் வழங்காமல் சர்வாதிகாரமாக செயல்பட்ட ஷேக் ஹசீனா பற்றி இந்தியா எந்த கேள்வியும் கேட்காமல் ஆதரவாக நின்றது. இதனால் வங்கதேசத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் இந்தியா மீது கோபமடைந்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் ஷேக் ஹசீனாவின் பக்கம் இந்தியா இருந்ததுதான். அது மட்டுமின்றி ஜனவரி 7ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியான பிறகு இந்தியாவை புறக்கணிக்க வேண்டும் என்ற பிரச்சாரமும் வங்கதேசத்தில் தொடங்கியது என்றார்.